அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த ஒரு மாதமாய் உபவாச ஜெபம் நடந்தது இல்லையா? அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சாட்சி சொன்னீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நேற்றுக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, இனி இந்த மாதமும் ஜெபம் இருக்கான்னு. அல்லேலூயா. இந்த மாதம் செப்டம்பர்லேயும் ஜெபம் இருக்கான்னு கேட்டாங்க. யாருக்கெல்லாம் ஆசை செப்டம்பர்லேயும் ஜெபம் வைக்கணும்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபிக்கும்போது தான் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த சபை இன்றைக்கு இவ்வளோ தூரம் நிற்குதுன்னா அது காரணம் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம்னா ஏதோ மந்திரம் கிடையாது. அல்லேலூயா. வேறு சில மதங்களில் அதை மந்திரமாக்கிட்டாங்க. ஒரு சிலர் தான் ஜெபிக்க முடியும். ஆனால் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசணும், அவ்வளோதான். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. அதை கேட்குறதுக்கு நம்ம ஏசப்பா ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஜெபிங்க, ஜெபித்து பாருங்கள், கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கூட்டத்துக்கு இல்லை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படணும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படணும். மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம இங்கே அழைத்து வைத்திருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் இங்கே ஒரு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சபை இருக்கிற இடம் என்ன தெரியுமா? இதை சுற்றி இருக்கிற இடம் பாதாளத்தின் வாசல்கள். சபை இருக்கிற இடத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள கர்த்தர் சபை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை, அநேக பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாக்களை விடுவிக்க கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வருவர்களை தேவன் ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ள தேவன் எனக்கும் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. 9ஆம் தேதி நான் விழுந்தேன். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. அல்லேலூயா. நான் நினச்சேன், அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இனி இந்த தொண்டை பயங்கரமாக பிடிச்சிருந்து, அப்புறம் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், பிரசங்கம் எல்லாம் பண்ணாமல் மைக்கில் எல்லாம் பேசாமல் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு காலையில் விழுந்துட்டேன். விழுந்து 2 கையும் உடஞ்ச உடனே, பார்த்தியா நம்ம கேட்டோம், பார்த்தியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ரெஸ்ட் கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போய் 9ஆம் தேதி போன உடனே சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 மணிக்கு போல் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இனி போவான்டாம், ஒரு மாதம் நம்ம இனி கை சரியாக வரைக்கும் எங்கே போவான்டாம், சர்ச்சுக்கு போவான்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு உயிரை கொடுத்துருக்கேன்டா அப்படின்னாரு. ஆமாம், கொஞ்சம் தலையில் விழுந்துருந்தா சில சமயம் மண்டை உடஞ்சி உயிர் போயிருக்கலாம். இல்லை வேறு ஒன்றும் வேண்டாம். என் பக்கத்தில் பெட்டில் ஒரு பையனுக்கு தலையில் அடிபட்டு ஒன்றுமே சுயநினைவில்லை. ஒரு அப்படியா இருந்தோ கழுத்தில் அடிபட்டு கழுத்து உடஞ்சி போய் சுயநினைவு இல்லாமல் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் நினச்சேன், ஓகே. ஆண்டவர் சொன்னார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகளும் தேவனை துதியார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்காருன்னா அவரை துதிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் உயிரோடு இருப்பதை கர்த்தரை துதிக்க. அல்லேலூயா. மரிக்கிறவர்கள் தேவனை துதிப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், நல்ல நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எப்படி மாற்றுவாராம்? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்களாய். என்ன பெரிய ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள். அல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு உள்ள வாக்கு தத்துவத்தை பாருங்கள்.
மேன்மையை பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னவர் யார்? யார் சொன்னா? தேவனே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்கப்படணும்? நான் கேட்குறது புரிஞ்சுதா? எத்தனை பேர் உண்மையில ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நினச்சிங்களோ பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை எந்த மாதிரி ஆசீர்வாதம் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்கிறது, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் என்று சொன்னால் சபை. சபையில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? பெரிய ஜாதியாக்கி. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம என்னத்தை எதிர்பார்ப்போம்? ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு பெரிய வீடு, அப்படி தானே? சின்னதாக பெரிய வீடு எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு சின்னதாக ஒரு பெரிய வீடு, அப்புறம் ஒரு காரு, அப்படி ஒரு பைக்கு, ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு. இதுதானே நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை எப்படி ஆக்குவாரா? பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்க போகிறார்? ஆமென். ஹல்லேலூயா. இவர் யாரு? ஆபிரகாம் யாரு? சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு தகப்பன். ஆமென். ஜீவனுள்ளோருக்கு எல்லாருக்கும் தகப்பனா இருந்த ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய ஜாதிகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நம்ம கேட்குறது சின்ன ஆசீர்வாதம், கொஞ்சம் போல. அவர் சொல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும், நம்முடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கிலும், நம்முடைய தேவனுடைய நினைவுகளும் எதிர்பார்ப்புகளும் வழிகளும் மிகவும் உயர்ந்தவைகள். நம்ம சின்ன ஆசீர்வாதத்தை கேட்போம். அவர் என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஜாதின்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஜாதி? ஆமாம், என்னென்னவோ சொல்கிறோம், அப்படி தானே? இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உனக்குள்ள பூமியில் இருக்க சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அதில் இங்கே பாருங்க, உங்களுக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிங்க? எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள என் மூலமாய் பூமியில் உள்ள சகல வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்குள்ள, நம் மூலமாய், எனக்குள்ள பூமியில் உள்ள சகல வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம சின்ன ஏதோ எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த சபையில் அவ்வளோதானே கிடைக்கும். ஆமென். அப்படி தானே? வேறு பெரிய சபையில் போனால் பெருசாக கிடைக்கும், சின்ன சபையில் போனால் சின்னதாக கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சின்ன சபைக்கும் பெரிய சபைக்கும் எல்லா சபைக்கும் ஒரே ஆண்டவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள்ள இந்த பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த வசனத்திலிருந்து நான் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட யோசிச்சேன், எப்படிப்பா இந்த மக்களுக்கு பொய்யா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றார், இது பொய் இல்லை, இது உண்மை. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாம் செய்த கிரியைகள் என்ன? அதை நீங்களும் நானும் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சொன்ன பிரகாரம் பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இது யாரோ மனுஷன் சொன்னதில்ல, கர்த்தரே சொன்னது. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். சொன்னதை குறித்து மனஸ்தாபம் பண்ண மாட்டார், சொன்னதில் மனம் மாறாமலும் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும் இந்த காலை வேளையில்? அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களை பார்த்து சும்மா வாழ்த்துனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சும்மா நம்மளை பார்த்து யாராவது வாழ்த்துனாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இஸ்ரவேலை நீங்கள் ஆசீர்வதித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சிடுங்க, இஸ்ரவேலை யாரும் சபிக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபை ஆசீர்வதிக்கும் போது இந்த சபையில் உள்ள நம் ஒவ்வொரு மூலமாக நமக்குள்ள அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்க ஒரு காரணம் இஸ்ரவேல். எத்தனை பேர் தெரியும்? அல்லேலூயா. தெரியுமா? தெரியாது, அப்படி தானே? சொல்கிறேன் கேளுங்க. ஜப்பானில் 2 குண்டு போட்டாங்க, தெரியுமா? அணுகுண்டு. தெரியுமா? அதுக்கு பேர் தெரியுமா? பேட்மேன் லிட்டில் பாய். லிட்டில் பாயா 2 குண்டு போட்டாங்க, அதுக்கு பேர். ஜப்பான்காரனும் ஹிட்லரும் சேர்ந்து உலகம் முழுவதையும் பிடிச்சு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அடிமைப்படுத்தி அவங்கள வச்சு அவங்க இருக்கிற இடத்தை டெவலப் பண்ணி எல்லாரையும் வெட்டி கொல்லணும் சொல்லிட்டு அந்த 2வது உலக போரை தொடங்கினாங்க. அல்லேலூயா. அப்போது எவ்வளவோ இவங்க போராடி பார்த்தாங்க, முடியல. நம்ம இந்தியா வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்ரீலங்காவில் பிடிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில், நார்த் இந்தியாவில் பாதியை பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் வைராக்கியமாக நின்னாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட உலக நாடுகளை எல்லாம் பிடிச்சாங்க. அமெரிக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்து கேளுன்னு கேட்கல. 2 குண்டை போட்டாங்க, சரண்டர் ஆகிட்டானுங்க போய். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த 2 குண்டையும் போடலைன்னா இன்னைக்கு நீங்கள் நான் ஒருத்தன் கூட உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவங்களுடைய திட்டம் அது. அந்த 2 குண்டை உண்டு பண்ணுவ யார் தெரியுமா? ஒரு யூதன். அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேலன். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் நானும் உயிரோடு இருக்க காரணம் தெரியுமா? ஒரு யூதன். அல்லேலூயா. ஆனால் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? யூதர் ரொம்ப கொடுமையானவங்க, இஸ்ரவேலர் ரொம்ப கொடுமையானவங்க. இல்லை, அது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். இந்த உலகம் உயிரோடு இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தியாவில் உயிரோடு இருக்கணும்னா, அன்றைக்கு அந்த இஸ்ரவேலன் ஒரு யூதன் தயாரித்த அந்த வெடிகுண்டுனால இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த மாயை எப்படி தெரியுமா சொல்லும்? அந்த ஜப்பானில் அந்த அணுகுண்டை போட்டு எத்தனை சன்னதிகளும் அவங்களுக்கு கை இல்லை கால் இல்லை. ஆண்டவர் சும்மா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அவர் என்னது, அமலேக்கின சின்ன பிள்ளை முதல் பெரிய முதல் மிருக ஜீவன் கூட விடாத. அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற இரக்கத்தை விட அவருக்கு இருக்காதா? நினிவே அழிக்க போகும் முன்னாடி என்ன சொன்னார்? வலது ஏக்கி இடது ஏக்கி வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஒரு யூதன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அவ்வளோ கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்.
நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது நம்முடைய சுகத்துக்காக அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காய், அநேக ஜாதிகளுடைய ரட்சிப்புக்காய், அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்க முடியாது. சபையில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அழகா பெங்களூர்ல ஒரு ஊழியம் செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு இத்தனை ஜனங்கள், நான் எதிர்பார்க்காத, நம்ம நினைக்காத ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு வெளிப்படனா இந்த இடத்துல தேவன் நினைத்த அந்த அநாதி தீர்மானம் நிறைவேறிக்கொண்டு இந்த ஒரு மனுஷனை கொண்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றார். இங்கு வர்ற ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய சாதிகளை ஆக்கி, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி, அநேக அழிந்து போற ஆத்துமாக்களை என் தேவனுடைய சபையில கொண்டு வந்து ஆசீர்வதிக்கவே தேவன் உங்களையும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுல என்ன கிரியை இருந்தது? அவன் பெரிய பணக்காரன். இங்க வரக்கு முன்னாடியே அவன் தகப்பனாரெல்லாம் பெரிய பணக்காரங்க. விக்கிரகங்களை செய்து வித்துட்டு தாங்க பாபிலோனில் இருந்தாங்க. பாபிலோன் பெரிய தேசம் அன்னைக்கு. ஹல்லேலூயா. அங்கே இருந்து ஆபிரகாமை கொடுக்க, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வா இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நம்முடைய தகப்பன் வீட்டில் இருந்தால் நம்ம எங்கே இருந்திருப்போம்? ஆமென். நம்ம அப்பா அம்மா எல்லாம் எங்கே இருந்தாங்க? நம்முடைய அப்பாவுக்கு அப்பா எல்லாம் எங்கே இருந்தாங்க? எங்கே இருந்தாங்க? விக்கிரகத்தில் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு அப்பாவுக்கு தொழிலே அதுதான், விக்கிரகங்களை செய்து விற்கிறது. ஹல்லேலூயா. அங்கே இருந்த ஆபிரகாம் ஆண்ட கொடுத்தா, நீ எழும்பு, நீ எழும்பு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நீங்க எழும்பணும். தேவ பிள்ளைகளை நாம் எழும்பணும். சபையாய் நாம் எழும்பணும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நீங்களும் நானும் பழைய பாரம்பரியத்தை விட்டு, பழைய கட்டை விட்டு, பழையதை விட்டு எழும்பி வரணும். அதான் நீ எழுந்து புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கா எல்லாவற்றை விட்டு எழும்ப நீங்க ஆயத்தமா இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆபிரகாம், நீ எழும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பு அவருக்கு லேசான விஷயம். ஹல்லேலூயா. இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லையா. நீங்கள் பெருசாக ஒரு சின்ன வீடு கேட்டீங்கல்ல, பெருசாக பெரிய வீடே தருவார். அது அவருக்கு முடியும். அல்லையா. சின்ன கார் கேட்டிங்கன்னா பெரிய காரை தருவார். அது அவருக்கு முடியும். ஆனால் அது இல்லை அவருக்கு வேண்டியது. அவருக்கு தேவை உங்களை பெரிய சாதி ஆக்கணும். நீங்கள் அறியாத ஜனம் வந்து உங்களை பெற்றோரை போல, தகப்பனை போல, தாயை போல உங்களுக்கு முன்பாக வருவாங்க. வேதம் சொல்லுது, பிள்ளை பெற்றவளை பார்க்கலும் பெறாதோட பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க பெறாத பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் அதிகமாகணும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? அநேகரை நீதிக்குட்படுத்தணும். ஹல்லேலூயா. அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நிறைய நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பன் வீட்டை விட்டு வான்னு சொல்றாரு, வர்றான். வந்தோன்னு பாருங்க, அதன் பிறகு சொல்றாரு, ஒன்னு ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டார், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். சொன்ன ஒன்று ஆசீர்வதிச்சாரா? இல்லை. அல்லையா. அப்போ எப்போ ஆசீர்வதிச்சார்? அதன் பிறகு பாருங்க, சில காரியங்கள் நடக்குது. பாருங்க, அவனுக்கு சகோதரன் இருந்தான், லோத்து இருந்தான். லோத்து சொல்கிறான், நான் உனக்கு எனக்கு எதுக்கு பிரச்சனை? நான் என்ன செய்கிறேன்? அந்த பக்கமாக போகிறேன். ஒன்று ஆபிரகாம் சொல்கிறார், உனக்கு எங்கே போகணுமோ நீ போ. அல்லையா. அவன் பார்க்குறான், லோத்து கண்ணெடுத்து பார்க்குறான். அவன் பார்க்குறதெல்லாம் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துதான், செழிப்பாக இருந்தது. அல்லையா. இந்த உலகத்தில் சில சமயத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் செழிப்பாக இருக்கும். உலகத்தில் சில சமயம் நம்ம பார்க்குறதெல்லாம் ஆசீர்வாதமாக தெரியும். இன்னைக்கு கார் வச்சிருக்கிறது ஆசீர்வாதமாக தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அது உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணினீர்.
அல்லேலூயா. அவங்களுக்கு தானியம் பெருகி இருக்கட்டும். லோத்து அதை தான் பார்த்தான், இங்க போனா எனக்கு தானியம் கிடைக்கும், இங்க போனா செழிப்பா இருக்கலாம். ஆபிரகாம் அதை தெரிந்து கொள்ள. ஆபிரகாம் எதை தெரிந்து கொள்ள தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் என்ன சொல்வாரோ அதற்காக நான் போகணும். அதற்காக எதையும் விட அவன் ஆயத்தமா இருந்தான். அல்லேலூயா. தகப்பன் வீடை விட ஆயத்தமா இருந்தா அவனுக்கு முன்பாக இருந்த உலக ஆசீர்வாதத்தை விட ஆபிரகாம் ஆயத்தமா இருந்தபடினால தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தை பெறணும்னா உலக ஆசீர்வாதத்தை விடணும். அல்லேலூயா. விட்டீங்கன்னா தேவ ஆசீர்வாதம் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுடலாமா? இல்லை, ஆண்டவர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. அவர் கூப்பிடுறதுக்கு ஓடி வாங்க. அல்லேலூயா. அடுத்த மாதம் ஜெபம் வச்சா வைக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிப்போம். ஜெபித்தாதான் கிடைக்கும் ஆசீர்வாதம். ஜெபித்தாதான் ஜனங்கள் சந்திக்கப்படும். ஜெபித்தாதான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பாதாளத்தின் வாசல்களை கர்த்தர் மேற்கொள்ள கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், நான் சொல்ல மாட்டீங்க. எப்படிதானே? நிறைய தடவை சொல்லியும் தந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஆஷேக், கிரேக்க வார்த்தை என்னது? மக்காரியோஸ். அது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியுடன் கூடிய சந்தோஷம். அதான் ஆசீர்வாதம். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியல, நம்ம சொந்தக்காரங்க வராங்கன்னு வைங்க, அது உங்களை பார்க்குறதுக்கோ உணர்றதுக்கோ ஒரு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, இல்லை நமக்கு என்ன செய்கிறது ஓர்மை இல்லைன்னு வைங்க, அது ஆசீர்வாதமா? இல்லை. அப்போ மகிழ்ச்சியுடன் கூடிய சந்தோஷம்தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த மகிழ்ச்சியுடன் கூடிய சந்தோஷம் எப்படி வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்தான்? அவருங்க முதல்ல நினச்சதான் அவன் சகோதரன் கேட்டதை நினச்சிட்டான், விட்டு கொடுத்துட்டான். நம்ம விட்டு கொடுப்போமா? அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் எத்தனை பேர் இந்த உலக ஆசீர்வாதத்தை விட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்களை நாம் விட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் பாருங்க கேட்டோன்னு சொல்லிட்டான், நீ எங்கே போகணுமோ போ. ஆப்ஷன் பாருங்க, இவன் எடுத்துக்கல, அவனுக்கு கொடுத்துட்டான். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் என்ன செய்வோம்? நீ பாதி எடுத்துக்க, நான் பாதி எடுத்துக்கிறேன்னு சொல்லி, அப்படி தானே? ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒன்று தாங்க, நம்மளை ரட்சிக்கணும். அல்லேலூயா. காரு வீடு திறக்கல, ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பெரிய செல்வ சீமான், அவன் பெரிய செழிப்பாக தான் அங்கேருந்தே வந்தான். அவனுக்கு செழிப்பில் ஒன்றும் குறவில்லை. இந்த கர்த்தர் அவனை 22வது அதிகாரத்தில் ஏதாவது ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு முன்னாடியே அவன் செல்வ சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கேளிக்கை கழுதைகள், வேலைக்காரிகள் இருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு? ஆனால் அப்போ வரைக்கும் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்தேன். முதல்ல சொல்லிட்டார், ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஆனால் எப்போ ஆசீர்வாதத்தை பெற்றா? சில காரியங்களோட வாழ்க்கையில் செய்த போது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அதற்காக சில கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய இந்த கிரியைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதோ அந்த கிரியைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதற்கு நீ 14வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது இந்த லோத்தை எல்லாம் என்ன செய்யிட்டாங்க? சில ராஜாக்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன உடனே
ஆபிரகாமை ஒருத்தர் சொல்கிறான், உன் சகோதரன் எல்லாம் என்ன செய்தாங்க, வேற ஒரு ராஜா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே ஆபிரகாம் என்ன செய்தார், உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டு போகிறார். போயிட்டு அந்த 5 ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் விடுதலையாக்கி கொண்டு வரார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. நீதிமொழிகள் 24:17 வாசிங்க. அதான் நீதிமொழிகள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. மரண, அது எந்த வசனம் சொல்லுங்க? 11 24:11 வாசிங்க, வாசிங்க. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சபையில் எதிர்பார்க்கிற காரியம் இது ஒண்ணுதாங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார். நீங்க ஒரு பெரிய ஜாதி ஆகாம, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெறாம தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க லோத்துவும் அவனுக்குள்ள எல்லாம் பிடித்து போயிட்டாங்க, கொலை செய்ய போறாங்க. அவன் கொலை செய்யப்படுறதுக்கு முன்பாக ஆபிரகாம் போய் அவங்களை மீட்டு கொண்டு வந்தான். அல்லேலூயா. வந்த உடனே அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, 14 கடைசி பாருங்க. சோதோமின் ராஜா 21 வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான நேராக என் கையை உயர்த்தி. பாருங்க, இப்போ இவன் போயிட்டு அந்த ராஜாக்களுக்கு உதவி செய்து தன்னுடைய சகோதரையும் விடுதலையாக்கி அவங்களை மரணத்திலிருந்து தப்பித்து கொண்டு வரான். ஒன்று இந்த ராஜா சந்தோஷப்பட்டு சொல்றாரு, எனக்கு ஜனங்களை மட்டும் எனக்கு தரோம், பாக்கி பொருள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிசாசு சில சமயத்தில் நம்மளை வஞ்சிக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை காட்டி, இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய காரியங்களை காட்டி, பெரிய விதமான நன்மைகளை காட்டி நம்மளை வஞ்சிக்க பார்ப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிக்காது. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பேன்னா வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்கும் சொல்றார். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவன் சொன்னா, எனக்கு ஒரு சரடு கூட தேவையில்லை, எனக்கு ஒரு பொருளும் தேவையில்லை, எனக்கு தேவை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக ஆசீர்வாதம், பிசாசு கொண்டு ஆசீர்வாதம் எது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எதுன்னு தெரியணும். வேதத்தின்படியான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். வேதத்தின்படியான ஆசீர்வாதம் என்னன்னா மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் எப்படின்னா நமக்கும் வேணும், நம்மளை சார்ந்த ஒவ்வொருக்கும் வேணும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் வேணும், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் வேணும், நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருக்கும் வேணும், நீங்க வேலை பார்க்குற இடத்துல வேணும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் உங்களுக்கு இருந்து சந்தோஷமும் சமாதானமும் கடந்து செல்லணும். அல்லேலூயா. அது எப்படி வரும்னா
இந்த தேவனை நீங்க சொன்னா மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. இந்த உலகத்துல சமாதானம் சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வருதா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு மாத்திரமே சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம்? இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அன்னைக்கு ஆபிரகாம் அந்த உலக பொருளுக்கு மேல ஆசைப்படுறானா ஒரு உலக சமாதானம் கிடைச்சிருக்கும். ஆனா அவன் விரும்பினது அதை விடவும் மேலான பரம தேசத்தை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது அவன் நினைச்சிருந்தா அதுக்கு திரும்பி போயிருக்கலாம். ஆனா அவன் அதை விரும்பல. அவன் விரும்பினது அதை விடவும் மேலான பரம தேசத்தை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது தேவனும் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படவில்லையா? ஹல்லேலூயா. அதான் நம்ம இன்னையும் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். தேவன் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல வெட்கப்படலை. ஏன் தெரியுமா? அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய மகனோடு கூட பெரிய மாளிகையில் கூடாரங்களில் தங்கியிருந்தான். ஹல்லேலூயா. பெரிய செல்வ சீமான். அவனுக்கு தெரியும் இது நிலை இல்லாத உலகம், இது நிலை இல்லாத ஆசீர்வாதம், இது அற்ப சந்தோஷம், இது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நித்திய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஆசீர்வாதத்தை அவன் விரும்பினபடினால தான் இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அவன் போகலை. ஹல்லேலூயா. அவனுக்கு தேவை ஒன்று, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். இந்த காலை வேளையில எத்தனை பேர் விரும்புறீங்க தேவன் ஆசீர்வதிக்கணும்னு? ஹல்லேலூயா. அவர் சொன்ன செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், சொன்ன உடனே ஆசீர்வதிக்கல. சில கிரியைகளை அவன் செய்த போது அவனுடைய கிரியைகள் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அந்த நீதியை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வாசிங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் புத்திரனும் ஓ ஏக சுதனும். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இருந்தா ரெண்டு பிள்ளை இருந்தா? ஒரு பிள்ளை. சொல்லுங்க. இதை சொல்லும் போது எத்தனை பிள்ளை இருந்து? ரெண்டு பிள்ளை. ரெண்டு பிள்ளையா ஒரு பிள்ளையா? ரெண்டு. அப்ப ஏன் ஆண்டவருங்க இப்படி சொன்னார்? உன் புத்திரன் ஏக சுதன். இது வாக்குத்தத்தத்தின் புத்திரன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பண்ண ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா? ரெண்டு பிள்ளை. அப்ப ஏக புத்திரன் ஏன் சொல்லியிருக்குது இங்க? சொல்லுங்க. சொல்லித்தரேன் கேளுங்க. முதல்ல ஒரு பிள்ளை பிறந்தில்ல, இஸ்மவேல். அந்த பிள்ளை பிறக்கும்போது இவருக்கு பேர் என்ன? ஆபிராம். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை தான். புரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளை பிறக்கும்போது அவர் ஆபிராம் தேவனுடைய மனுஷனாகவில்லை. தேவ வல்லமை அவனுக்குள்ள வந்தபோது ஆபிரகாமாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. ஆபிராமுக்கு ஒரு பிள்ளை இஸ்மவேல், ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை ஈசாக். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே சொல்றாரு, இஸ்மவேல் உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை யாரு? ஈசாக்கு தான். உனக்கு சந்ததி ஆசீர்வதிக்கணும் யாரு? ஈசாக்கின் மூலமா தான் ஆசீர்வாதம். அதான் நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அதுல பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. யாக்கோபுக்கு ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம்னு சொல்லி அழைக்கல, ஈசாக்குன்னு அழைக்கல. எப்படி அந்த சந்ததியை தேவன் அழைக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. பெரிய எத்தனை இருந்தவனுக்கு பேராக வச்சிருக்காரு இஸ்ரவேல் என்று சொல்லி. பாருங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு ஜாதி, ஒரு தேசம், ஒரு இனம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு பேரனுக்கு கொடுத்துருக்காரு பேர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆக்சுவலி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இஸ்ரவேல் தேசத்தை எப்படி கூப்பிட்டுருக்கணும்? ஆபிரகாம்னு கூப்பிட்டுருக்கணும். அப்படித்தானே? ஆபிரகாம் ஜனம் சொல்லியிருக்கணும். ஆனால் எப்படி கூப்பிடுறாங்க? இஸ்ரவேல். யாக்கோபுக்கு பேர் என்ன? எத்தன், ஏமாத்துக்காரன். ஆனால் இன்னைக்கு அந்த தேசத்தையே, அந்த ஜாதியே, அந்த இனத்தையே இஸ்ரவேல் என்று அழைக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அவருடைய பேரன் மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க ஆசீர்வாதம். இந்த பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்.
இஸ்ரவேல் மூலமாக தான் உலகம் முழுவதும் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம போடுற டிடி இன்ஜெக்ஷன் முதல் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு, எல்லா கரண்டு ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர்கள் இஸ்ரவேலர்கள். அல்ல, சும்மா இல்லை ஆண்டவர் சொன்னது. ஆண்டோட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தைகள். அவங்க அமெரிக்காவில் இருக்கலாம், அவங்க ரஷ்யாவில் இருக்கலாம், அவங்க யூதர்கள் அல்லையா, அதான் முக்கியம். அவங்க மூலம் தான் உலகம் ஃபுல்லாக ஆசீர்வாதம். அதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பாருங்க, இங்கே என்ன இருக்கு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், உன் மகனை கொண்டு போய் என்ன செய், எனக்கு பலி கொடு. இவர் உடனே என்ன சொல்றாரு, ஒன்றுமே சொல்ல. எவ்வளோ வயசு இருக்கும், ஒரு 14 வயசுன்னு சொல்கிறாங்க. 14 வயசுங்க யார் இருக்கா? 14 வயசு யார்? ஆரோன், ஷேரன். இவனு 14 வயசு. இவனை கொஞ்சம் சின்னதால இருக்கான்னு அவர் கொஞ்சம் பெருசாக இருந்திருப்பார் ஈசாக். ஜோயில் இவனை கொள்ளலாம், இவங்கள மாதிரி இருக்காங்க. அப்போது இவங்களை வந்து உன் பேர் என்னடா? அர்ஷித். இவன் வந்து அலெக்சாண்டர் கூட வா மக்களை போவனா எப்படி இருக்கும்? அப்பா அங்கே சவுதியிலேருந்து வந்திருக்கிறாரு, வந்து எங்கேயோ கூடுவான்னு ஜாலியாக போயிருப்பா. அப்படி தானே? எதையாவது யோசிச்சிருப்பானா ஈசாக்? எவ்வளோ ஹாப்பி. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல, இப்போ தான் பிள்ளைகள்லாம் இங்கே நம்ம போகிறாங்க. சின்ன பிள்ளைல விருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டா போதும். சாயங்காலம் 4 மணிக்காக இருக்கும் போகிறது. மத்தியானமே ட்ரெஸ்ஸை போட்டு அதை போட்டு அங்கே போய் உளுந்து அழுக்காக்கி 4 தடவை துணியை மாற்றி அடி வாங்கி மூக்கும் பாய்ச்சி நம்ம ரெடியாக நிற்போம். ஏன் பஸ்ஸில் வைக்க விருந்து வீட்டுக்கு போகிறோன்னு. ஈசாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு பாருங்க. யார் கூட போகிறாரு? அப்பா கூட. எங்கே போகிறான்? எங்கேயோ அப்பா கூட்டு போகிறாரு. எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன் கூட்டு போகிறது யார்? அப்பா. ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் அப்பா கூட வெளியே போகிறாரு. ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே எழுதில்லை, எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டியில் கூட சொல்லலை மனுஷன். ஏன்னா சாராள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அவர்கிட்ட கூட சொல்ல, நாங்கள் வெளியே போயிட்டு வரேன்னு கூப்பிட்டு போகிறாரு. 3 நாள் பிரயாணம். வழியில் படுக்கும்போது ஈசாக்கு உறக்கமே வந்திருக்காது. எப்படி? சந்தோஷத்தினால. எப்படா கால் எழும்ப அடுத்து போகணும். ஆபிரகாமு உறக்கமே வரல, என் பிள்ளையை கொல்ல போகிறேன். பாருங்க எப்படி இருந்திருக்கு மனப்பான்மை. அங்கே போயாச்சு. போயிட்டு இவனை போய் கெட்டி அதுவரை கூட்டு போய் 3 நாள் கழிஞ்சு பலி கொடுக்க விரவெல்லாம் அடிக்கிட்டு பலி கொடுக்கறது தெரியும் ஈசாக்கு. இவனை அரிசிதை கெட்டி மேலே போட்டால் எப்படி இருக்கும்? கடைசி சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, அப்பனடா, நீ எல்லாம் ஒரு அப்பனா, இதுக்காக சவுதியிலேருந்து வந்தா, இதுக்கா கொலகார பாவின்னு சொல்லியிருப்பான். ஈசாக்கு அழுதான். ஆனால் ஆபிரகாம் விடவே இல்லை, கெட்டி போட்டுட்டான். பாருங்க, அவனுக்கு தெரியும் என் தேவன் கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர். 100 வயசில் எனக்கு பிள்ளை கொடுத்துருக்கிறார். நான் விசுவாசிக்க ஏது இல்லாத சமயத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவர் கல்லுகள்னாலும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலக ஆசீர்வாதம் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் தான் ஆசீர்வாதம். அது ஆபிரகாம் நல்லா இருந்தான். என் மகன் ஈசாக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் தேவன் தான் எனக்கு ஆசீர்வாதம். அதனால தான் தைரியமாக பலி கொடுக்க கொடுத்துட்டான். அல்லையா? இப்போ முடிஞ்சு சம்பவம் முடிஞ்சு, எப்படியோ ஆட்டை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு திரும்பி வராங்க. இப்போ ஈசாக்கு அப்பா கூட வந்திருப்பாரா? போயா நீ மனுஷனை, நீ ஓன் கூட எவன் வருவான்? அவன் ஒரே ஓட்டம். ஆபிரகாமுக்கு ஒரே ஹாப்பி, என் பிள்ளைக்கு உயிர் கிடச்சிது. அப்படி தானே இருந்திருக்கு மனதில். அவன் ஜாலியாக வரான் ஆபிரகாம். ஓ, என் தேவன் அற்புதம் செய்தா. ஈசாக்கு ஒரே ஓட்டம், நேராக சாராள்கிட்ட போயிட்டான். புருஷனா அவன், உன் மாப்பிள்ளை என்ன செஞ்சு கொண்டு போய் என்னை கொல்ல போயிட்டான். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். அதன் பிறகு சாராள் மரிக்க வரைக்கும் ஆபிரகாம் 2 பேரும் சந்திக்கலை. அந்த அம்மா கோபப்பட்டு போயிடுச்சு. பைபிளில் அது எழுதலை, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாராள் மரித்த பிறகு அவர் இன்னொரு இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணுவார். அவர் கூட வாழலை, ஏன்னா அவருக்கு வேற பொண்டாட்டிகள் இருந்தாங்க. அதனால் பாருங்கள், ஆபிரகாம் நல்லா தெரியும் என் பிள்ளை இல்லை எனக்கு ஆசீர்வாதம். அல்ல இல்லையா?
ஆபிரகாம் முதல்ல தெரிஞ்சது என் தகப்பன் வீடில் ஆசீர்வாதம், என்னுடைய இந்த உலகத்தில் கிடைக்கிற ராஜாவட்டத்துக்கு கிடைக்கிற வெகுமதி இல்லை எனக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளை இல்லை எனக்கு ஆசீர்வாதம். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? இனி அவன் தான் வளர்ந்து ஏதாவது வேலைக்கு போய் கையும் ஒடிஞ்சு போச்சு, கஷ்டப்பட்டு உள்ளதெல்லாம் போட்டு படிக்க வச்சாச்சு. இப்போ எல்லோரும் சொல்லு அப்படியா, இன்னி உனக்கு என்ன பிரச்சனை, 2 பேரும் டாக்டர் ஆயிடுச்சு, இன்னி அது என்ன சொல்லுது, நாளைக்கிட்டே மக்களே அது சில்பாட்டை கேட்கணும் கில்பாட்டை கேட்கணும் கேட்டு நம்மளை போட்டு உயிரெடுத்து அதுதான் உண்மை இல்லையா? ஆனால் இது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருந்து, நமக்கு தெரிஞ்சால் நம்ம தப்பிடுவோம். தெரிஞ்சுக்கிடுங்க, பிள்ளைகளில் ஆசீர்வாதம், தேவனே ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும், உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காங்க சொல்லுங்கள்? அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்காங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நாங்கள் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து, அதனால் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஈசாக்க பலி கொடுக்க அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது, உடனே கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள் எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவர் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, சபையை ஆசீர்வதிக்கும் போது சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். யார் ஆசீர்வதிப்பா? கர்த்தர். ஆசீர்வதிக்கணும் என்னது? என்ன செய்வாரா? உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்வார்? காக்க கடவார். உன்னை பாதுகாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை நரகத்துக்கு போகாம தப்புவிப்பா, உன்னை அழிவுக்கு தப்புவிப்பா, உன் ஆத்துமாவை தப்புவிப்பா, உன் ஆத்துமாவை பாதாளத்தில் விடார். அதுதாங்க ஆசீர்வாதம். சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். அவர் யெகோவா ஈர். சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா நிசி, எனக்கா யுத்தம் செய்வார். அவர் யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் தரணும். அவர் உங்களை காக்க கடவர். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறானோ, எந்த ஒரு தேவ பிள்ளை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் நிழல்ல இருக்கிறானோ, அதுதான் முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தகப்பன் வீடு ஆசீர்வாதம் அல்ல, தகப்பன் வீடு பாதுகாப்பு அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு நடப்பதுதான் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆபிரகாம் அதெல்லாம் விட்டு வந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் சபைக்கு, எல்லாத்தையும் விட்டுருவாங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை பிசாசு கையில விட்டு கொடுக்க மாட்டார், மனுஷன் கையில விட்டு கொடுக்க மாட்டார், நரகத்துக்கு நேரா விட்டு கொடுக்க மாட்டார், அழிவுக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், ஆபத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்க தலையை உயர்த்தி வைப்பார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், உங்களை காக்க கடவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவருடைய பாதுகாப்பில் இருக்கேன்னு? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோமா, நான் என் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கேன், எந்த தீங்கு எனக்கு நேராது, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய கோட்டை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்மலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை காக்க கடவர். அதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பணம் நம்மளை காக்காது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஆலயத்துக்கு போன பேதுருவும் யோவானையும் பார்த்து அவர் முடவர் கேட்டார் இல்லையா, ஐயா ஏதாவது தாங்கன்னு. என்ன சொன்னார்? இல்லை. இன்றைக்கி நம்மகிட்டலாம் என்ன இருக்குது? இருக்கா இல்லையா? இன்றைக்கி பாஸ்டர்ஸ்டெல்லாம் என்ன இருக்குது? எங்கள்கிட்ட இல்லை. தைரியமாக சொல்ல முடியும்.
எங்கள்கிட்ட இல்லை, பொண்ணும் இல்லை. வெள்ளியே தான் இருக்கும் பார்க்கணும் நீ வீட்டில் போய். பொண்ணு இல்லை கன்ஃபார்ம். இன்றைக்கி பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, வெள்ளியும் பொண்ணு இருக்குது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பேதுருட்டி ஏவாண்டி ஒன்று தான் இருந்தது, இயேசுவின் நாமம். அவங்கள்ட்ட அதுக்கு மாத்திரம் இருந்தா எங்கள்கிட்ட இல்லை, எங்ககிட்ட ஒரு நாமம் இருக்குது, அந்த நாமத்தில் எழுப்பி நட. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ட்ட ஊழியக்காரங்கள்ட்ட பொண்ணும் வெள்ளியும் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு இயேசுவின் நாமம் இல்லை. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆசீர்வாதம் பொண்ணும் வெள்ளியும் கிடையாது. உங்கள் பொண்ணும் வெள்ளியும் உங்களை என்ன செய்யாது, தப்பு வைக்காது. ஆபத்து நாளில் உங்கள் பொண்ணு வெள்ளி உங்களுக்கு பேசாது. கர்த்தர் தான் பேசணும், கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்கணும், அவருடைய கிருபை தான் உங்களை பாதுகாக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய கிருபை. கிருபை என்னது? நான் பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும், இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள என்ன இல்லை, தகுதி இல்லை. நான் தகுதி இல்லாத வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கார். அல்லேலூயா. சொல்லுங்க, தகுதி இல்லாத எனக்கு நல்ல ஒரு கணவனை கர்த்தர் தந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் பைய சொல்றீங்க, பைய இல்லையா, அதுக்கு பேர் என்ன? மெதுவா சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு ஒரு கர்த்தர் நல்ல கணவனை தந்திருக்காருன்னு. இல்லையே, வரலையே. ஒரு சிலங்க கொன்னாலும் சொல்ல மாட்டோன்னு இருக்கீங்க, சொல்லாண்டா. அது போட்டு பரவாயில்ல பாருங்க, சொல்லுங்க, கர்த்தர் நல்ல கணவனாக மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளாக மாற்றி தருவார், நல்ல குடும்பத்தை தருவார், பெரிய ஜாதி ஆக்குவார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நடக்குங்க. இதுவரைக்கும் உள்ளதை பார்க்காதீங்க, அந்த பழையதை விட்டுருங்க, சில கிரியைகளை செய்ய தொடங்குங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கிருபையாக இருக்க கடவர். கிருபை என்ன தெரியுமா? நான் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வது தான் கிருபை. நீங்களும் நானும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். நம்முடைய மரணத்துக்குரிய ஆக்கினை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். சொல்கிறேன் தெரியுமா, பரலோகத்துக்கு போவேன்னு. பரலோகத்துக்கு போக எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது சொல்லுங்க? முதல்ல போமா அதுக்கு வந்துடும். போக மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க பரலோகத்துக்கு போகணும்? கடவுளே, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போவோன்னு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எல்லாம், எடுத்தவங்க எல்லாம் கை வைத்துங்க, எடுக்காதவங்க வைத்த மாட்டாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எடுக்காதவங்க கை வைத்துனா யாரும் கை வைத்த மாட்டாங்க. அப்போ எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என்னை நடத்துகிற இயேசு என்னோட கூட இருக்கிறார், என்னை கொண்டு போகிற இயேசு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிற இயேசு இருக்கிறார். இந்த காலவெல்ல, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலவெல்ல நம்பிக்கையோடு, உறுதியோடு, விசுவாசத்தோடு என் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, சபையாய் உம்முடைய வருகையில் காணப்படுகிற ஒரு மனவாட்டி சபையாய், ஒரு ஆயத்தமுள்ள கன்னியாய் இந்த சபையை கர்த்தர் மாற்ற போறக்க நன்றி ஆண்டவர். நாங்கள் பரலோகத்துக்கு போவோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பொண்ணு வழியும் கொண்டு போகாது, நம்முடைய தகப்பன் பேர் கொண்டு போகாது, நம்முடைய ஊழியக்காருடைய பேர் கொண்டு போகாது. நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்ப்பார், இயேசு கொண்டு சேர்ப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கொண்டு சேர்ப்பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு போவேன் ஆண்டவரை, நான் வருவேன் சொல்லுங்க அவரை பார்த்து. அவர் உங்களுக்கு, அதாவது சின்ன பிள்ளைலே சொல்லுவாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்தால் தான் போக முடியும். நல்ல இல்லையா? எப்படியாவது போகணும், எப்படியாவது போகணும், எப்படியாவது போனால் போயிடுவாங்க. அதே மாதிரி பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணணுங்க.
நான் வருவேன் ஆண்டவரே, என்னை கூட்டிட்டு போங்கப்பா, நான் உங்க கூட வருவேன், எனக்கு அது கிருபை தாருங்க, எனக்கு தகுதி இல்லப்பா, நீங்க என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அதை சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் கொண்டு போவார். உங்களை மட்டும் இல்லைங்க, ஒரு ஜாதியாக்கி கொண்டு போவாருங்க. உங்க குடும்பத்தை கொண்டு போவார். கணவன் மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் கூட்டு போவார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மரித்தோர்களுக்காகவும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு வசனம் சொல்லுது, மரித்தோர்களுக்காகவும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால் யாரையும் குறைவாக நினச்சிடாதீங்க, யாரையும் தப்பாக, மரித்து போனவங்களையும் தப்பாக நினச்சிடாதீங்க. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் முதலே சொல்கிறார், யார் மேலே இரக்கமாக இருப்பேனோ அவ்வளோதான், அவர் தான், எல்லாமே அவர் தான். சொல்லுங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர். ஆமென். அவருடைய கிருபை என்ன செய்யாது? மாறாது. அவருடைய கிருபை விலகாது. அல்ல, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்துவோம், ஆனால் அவருடைய கிருபை விலகுவதே இல்லை. சொல்லுங்க, என் தேவனுடைய கிருபை விலகுவதே இல்லை, என் தேவனுடைய கிருபை மாறுவதே இல்லை. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனுடைய கிருபை என்ன நடத்தும். அதான் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல, என் தேவனுடைய கிருபை நல்லமானது. அல்லேலூயா. அவருடைய கிருபை காலை தோறும் புதியது. அல்லேலூயா. புதுசு இல்லைன்னா நம்ம நிலைமை நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? புரியுதா? புதிய கிருபையிலங்க டெய்லி நம்மளை பார்க்குறாரு. நேற்றை பார்த்த மாதிரியே பார்த்தாருன்னா நம்மளை வகையே வச்சுருக்க மாட்டார். போங்கடான்றவர். ஏன்? நேற்றுக்கு என்ன ஜெபம் பண்ணணுமோ அதான் இன்றைக்கும் ஜெபம் பண்ணுறோம். மாற்றம் இருக்கா? எஸ்ஸப்பா அந்த வாய்ப்பாடு மாதிரி காணாப்பாடமா கண்ணை முன்னும் நமக்கு வந்துடும். அப்போ அப்பாவும் நேசிக்கிறேன், அப்பாவும் நேசிக்கிறேன், ஸ்தோத்திரம் இதுதான் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிற புரியுதா? உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சும்மா சொல்லிட்டுருங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு ஒரு 10 தடவை சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? இவளுக்கு ஏதோ கலந்துட்டு நம்ம இனி வேறு யாரையும் பார்க்கணும்னு தோணும் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல கொஞ்சம் நீங்கள் அதுக்காக சொல்ல வேண்டாம், நான் சொல்லலை, யோசிக்க சொல்கிறேன். பொண்டாட்டிகிட்ட போய் சும்மா உங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாரு, எனக்கு நீ தான் உயிர், நீ தான் உயிர். அப்போ இவன் கள்ளன், ஏதோ ஏமாத்துறான்னு. அது மாதிரி தான் ஏசப்பாட்ட போய் சும்மா ஏசப்பா அவன் நேசிக்கிறேன், இதே தான் சொல்லு. ஐ லவ் யூ ஜீஸ், ஐ லவ் யூ சொல்லுங்க, நல்லது. இதே சொல்லிகிட்டு இருக்கிறோம் டெய்லி, அப்படி தானே? மாற்றுறதே இல்லை. இந்த வாய்ப்பாடு மாதிரி, வாய்ப்பாடு மாறாது இல்லை, அது மாதிரி இதே சொல்கிறோம். அவர் பார்ப்பார், என்னடா இவன் உள்ள அநியாயெல்லாம் செஞ்சுட்டு என்ன நேசிக்க என்ன சொல்லிட்டு அவர் பார்ப்பார். அப்படியும் நம்மளை ஏன் தெரியுமா விட்டு வச்சிருக்காரு? அந்த புதிய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதியதாக இருக்குது. அந்த புதிய கிருபையில் நம்மளை பார்க்குறாரு. நேற்றை பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்த்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. புதிய கிருபையில் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிறது அவருக்கு புதுசு. அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு வாயை திறந்து என்னென்னா சொல்கிறீங்களோ அது புதுசாக கேட்குறாரு அவர். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜெபத்தை அவர் கேட்டுட்ருக்கிறார். இல்லை, நீங்களே சொல்லுங்கள். ஓயாமல் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஒன்றே சொல்லிட்டு இருந்தா அப்போ என்ன செய்யணும்? நம்மளை ஜெபம் மாறணும். அல்லேலூயா. எப்படி? ஆவியானவர்கள் நடத்தப்படணும். அதுக்காக இனி இப்படி சொல்ல மாட்டேங்க, எப்படி ஜெபிங்களோ அப்படி ஜெபிங்கப்பா, அதை இன்னும் நிறுத்திடாதீங்க. பிறகு தயவு செய்து உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படி ஜெபிங்க. ஆனால் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கேட்குறாரோ இல்லையோ ஜெபிக்கணும். அவர் கேட்பார், பதில் கிடைக்குதோ இல்லையோ ஜெபிக்கணும். அல்லேலூயா. டெய்லி ஜெபிங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. பதிலை கொடுக்குது அவருக்கு வேலை. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் காத்திருக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதோ, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. இப்படி என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல கூறக்கடவாய். வாசிங்க. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூறக்கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை சொல் என்றார். ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா.
இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமம் உங்க மேல சொல்லப்பட்டா மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டு. அது பாதுகாக்கிற நாமம், அல்லேலூயா. அது ரட்சிக்கிற நாமம், அது கிருபை உள்ள நாமம், அது சமாதானம் கொடுக்கிற நாமம். இந்த நாமத்தை சொன்னாதான் உங்களுக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம், அல்லேலூயா. ஆபிரகாம் இதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய சொந்த மகனே பலி கொடுக்க ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, அந்த 24 வாசிங்க. என்ன சொன்னார்? 15 வாசிங்க, 16 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, எப்ப ஆசீர்வதித்தாரு? எப்ப பாபிலோன்ல இருக்கும்போது சொன்னாரு, நீ வா நான் உன்னை ஆசீர்வதிக்கல. அவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சபைக்குள்ள வாங்கன்னு கூட்டம் வந்தவொடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். உங்க கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எதை விரும்புறீங்க, நீங்க என்னத்தை விரும்பினாலும் அவருக்கு தெரியும். நீங்க எதற்காக கர்த்தரை தேடுறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எதற்காக அவரை ஆராதிக்கிறீங்கன்னு தெரியும். எதற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எதற்காக இங்க வந்து இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்து 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 கடைசி அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி ஆபிரகாம் என்ன வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. அவன் எனக்காக எந்த கிரியையும் செய்ய ஆயத்தமாகி விட்டான். எப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரோ இவன் எந்த கிரியையும் செய்ய தயாராகி விட்டான்னு சொல்லுவான். அப்ப சொல்றாரு, நீ உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம எனக்கு அவனை ஒப்பு கொடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு வானத்தின் மேல சத்தியம் போடாதீங்க, என் மேல சத்தியம் பண்ணாதீங்க, எந்த இதுக்கு மேல சத்தியம் உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லை. அவரே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள்ள பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும், என் பேரில் நானே ஆணையிட்டேன். அப்ப என்ன தெரியுமா, அது மாறவே மாறாது. அல்லேலூயா. அவர் சும்மா சொன்னாலே மாற்ற மாட்டார், ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்ம பார்க்கணும், இனி இவன் என்ன வந்தாலும் எனக்காக கிரியைகளை செய்வான், எனக்காக இவன் எதையும் செய்வான்னு கர்த்தர் பார்த்துட்டார்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்குவார். நீங்க தனியா பரலோகத்துக்கு இல்லைங்க, உங்க கூட ஒரு ஜாதி வரும், உங்க கூட ஒரு கூட்டம் வரும், உன் குடும்பம் வரும், உன் பிள்ளைகள் வரும். இந்த உலகத்தில் அநேகர் உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிற என் நிமித்தமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இன்னைக்கு இந்த சபையில என்னை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் உங்கள் கிரியைகளை யோசிச்சு பாருங்க. நம்ம முடிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா? அல்லேலூயா. இன்னும் எதையாவது விடணுமா, எதையாவது மாற்றணுமா? பரலோகத்து போன்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறீங்க உடனே. அதுக்கெல்லாம் கை தள்ளுன்னு ஓடி வந்து இப்போ கிரியை மாற்றணும்னா எல்லாம் அப்படியே இருக்கீங்க. இதுக்கு மேலே இனி என்ன செய்ய முடியும்? கோயிலுக்கு வரோம், இவ்வளோ நேரம் காய்கறி வேற வெட்டி கொடுத்துருக்கோம், வீட்டுக்கு கூட போகல, ஒழுங்காக குளிக்கல, மற்றபடி 1 மணிக்கூர் குளிப்பேன், இன்றைக்கி 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே நீ என்ன செய்ய முடியும் கடவுளுக்காக? இதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்காது. அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒன்று நம்முடைய கிரியைகள், அதை அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஓஷாந்தரவலவ எல்லாரும் உண்மையாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது.
அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம். அவர் சொன்னதை செய்கிற தேவன். எல்லாரும் கண்களை மூடி, பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, விளையாடக்கூடாது, எல்லாம் கண்ணை மூடி அப்படியே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் உங்கள் பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெரிய சாதியாக்க போகிறார், பெரிய சனமாக்க போகிறார், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெரிய சாதியாக்க போறக்க நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை பெரிய சாதியாக்கி, என்னை ஆசீர்வதித்து, என்னை பெரிய சாதியாக்கி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி, ஆண்டவரே அப்பா, என் நிமித்தம் பூமியில் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட எனக்குள்ள பெரிய காரியங்களை நீர் செய்ய போறக்க உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் கர்த்தரை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதியுங்க, கரங்களை தட்டி. எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்ய போறக்க உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் துதியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா காபாலாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே அவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. அப்படியே ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. நானாகவே வந்திருக்கீர், பிரசன்னத்தில் வந்திருக்கீரே. நீ இன்று வந்திருக்கிறே, ஓ பிரசன்னத்தில் வந்திருக்கிறே. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓ சேர்த்துக் கொள்வீரா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், முற்பிதாக்களின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நான் என்ன சின்ன ஜாதி, எனக்கு யாரும் இல்லை, ஓ தேவப்பிள்ளை நீ ஒன்றுமில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட நீதான் பெரிய ஜாதி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தான் பெரிய ஜாதி. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமோ, ஓ ஜாதியும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி பெரிய ஜாதி. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அப்படியானால் உண்மையா நீ அவரை நேசிக்கும் போது, உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் அந்த பரலோகத்தின் நன்மையை பெற வேண்டும், நானும் அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அடைய நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையிலே நான் அழைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அறியாத விக்கிரக பிடியிலிருந்து அந்த குடும்பத்தை, அந்த தேவ மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவரை ரட்சித்து அவருடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாய் மாறினார்.
பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் மாறாத தேவன். நீங்களும் நானும் உண்மையாக அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்த பிதாவே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஐயா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தார். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தன்னுடையதை ஆண்டவர் எதையுமே விட்டு கொடுக்கிற மனம் உள்ளவராய் இருந்தார். உமக்கு கீழ்ப்படிந்தவராய் நடந்தார். ஆண்டவரை தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல் எதையுமே கர்த்தரை விட ஒரு பெரிய காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களை தியாகம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவரே, அந்த இருதயத்தோடு நாங்களும் ஆண்டவர் உண்மையாய் உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலே தேவ ஜனத்தையும் கூட ஆசீர்வதித்து காக்க கடவர். கிருபையை பொழிந்தருள கடவர். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப கடவர். உம் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேக கரம் நீட்டப்படட்டும். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் ஓடி வந்திருக்கிற எல்லார் மீதும் உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். சத்தத்தை கேட்கிற பார்க்கிற குடும்பங்களை கட்டி எழுப்போம். ஒவ்வொருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரை உம்மால மட்டும் தான் ஆண்டவரை மெய்யான ஆசீர்வாதத்தை அடைய முடியும் என்பதை அப்பா நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவதாசனி குடும்பங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.